மனோஜோட ஷோரூம்ல சந்தோஷ் மனோஜ் கிட்ட கேக்குறாரு. மனோஜ் சார், நாங்க எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கிறது? கடை தொடங்கி 4 மாசம் ஆச்சு, இதுவரைக்கும் ஒரு பைசா கூட சம்பளம் தரல. நாங்க என்ன காத்தோட வாழ்ந்து வைத்து நிரப்ப முடியுமா? எங்களுக்கு சேர வேண்டிய சம்பள பணத்தை உடனே கொடுத்தாகணும். யோ சந்தோஷ், கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம். பெரிய பிசினஸ் மேன் ஆகுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன தடங்கல்கள் வரத்தான் செய்யும். இன்னும் 2 நாள்ல எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறேன். ஜீவா சொல்றாங்க. என்ன பாஸ், நீங்க கடைய ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே இதே கதையத்தானே சொல்லிட்டு இருக்கீங்க? பெரிய பிசினஸ் மேன் படிச்சவன்னு சீட் போடுறீங்க, ஆனா 4 மாசமா வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வழி இல்ல. ஸ்டாஃப் மனோஜ் கிட்ட, சார் இந்த பிசினஸ் மேன் பேச்செல்லாம் கேட்டு கேட்டு நாங்க சலிச்சு போயிட்டோம். கடையில இருக்கிற எல்லா பொருளுக்கும் விலையை கண்டபடி ஏத்தி வச்சிருக்கீங்க. பக்கத்து கடையில கம்மியா கிடைக்குதுன்னு வாடிக்கையாளர்கள் எல்லாம் ஓடிடுறாங்க. நீங்க முதல்ல கடையை ஒழுங்கா நடத்தவே இல்லை. 4 மாச சம்பளத்தை இப்பவே வெட்டுறீங்க, இல்லன்னா நாங்க கடையை விட்டு நகர மாட்டோம். அட என்னப்பா, நீங்க மொத்தமா வந்து நிக்கிறீங்க? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கடா, எல்லாத்தையும் சரி பண்றேன். டைம் எல்லாம் தர முடியாது சார். இங்க பாருங்க, வேலை செய்யறவங்களுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுத்தாதானே நாங்களும் ஓனருக்கு உழைச்சு கொடுக்கணும்னு நினைப்போம். கடையில எல்லாமே அதிக விலை. ஓனர் சரியில்லைன்னா வியாபாரம் எப்படி நடக்கும்? சந்தோஷ் அதுக்கு கரெக்டா சொன்ன ஜீவா. மனோஜ் சார், நாங்க யாரும் இன்னைக்கு இங்கிருந்து போக மாட்டோம். கடை வாசப்படியிலேயே உட்காருவோம். ஐயோ, இவங்க வேற வாசல்ல உட்கார்ந்து மானத்தை வாங்குறாங்களே, இப்ப என்ன பண்றது? போன் அடிக்கிறது. கம்பெனி விநியோகஸ்தர் பேசுகிறார். கம்பெனி ஆள் மனோஜ் கிட்ட, ஹலோ மனோஜ், 10 ஏசி, 3 ஃப்ரிட்ஜ், 2 வாஷிங் மெஷின் பாக்கி வச்ச தொகையே மொத்தம் 6 லட்சம் ரூபாய் வருது. அந்த பணத்தை எப்போ கட்ட போறீங்க? மரியாதையா பணத்தை அனுப்புங்க, இல்லனா கடையில இருக்கிற சாமான்களை தூக்கிட்டு போக வேண்டியிருக்கும். சார் சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார். அடுத்த வாரத்துல மொத்தமா செட்டில் பண்ணிடுறேன் சார். அடுத்த வாரமாவது ஒன்னாவது. இன்னைக்குள்ள பணத்தை அனுப்பலைனா அப்புறம் மரியாதை இருக்காது, பார்த்துக்கோ. ஐயோ, கைவசம் சுத்தமா காசு இல்லையே. கடை ஊழியர்களுக்கு கொடுக்கவே 5 லட்சம் ஆச்சு. கம்பெனிக்கு வேற 6 லட்சம் தரணுமா? இந்த ரோகிணிக்கு 5 லட்சத்தை தூக்கி கொடுத்து ஏமாந்துட்டேனே. இப்போ எங்க போவேன் பணத்துக்கு? சந்தோஷ் சொல்றாரு. என்ன மனோஜ் சார், போன்ல பேசி முடிச்சாச்சா? கையில் இருக்கிற பணத்தை எடுத்து ஊழியர்களுக்கு பிரிச்சு கொடுங்க. சரி சரி, இதா சந்தோஷ், எல்லாரையும் வர சொல்லி இந்த பணத்தை பிரிச்சு கொடுத்துடு. என் கையில இப்போ வெறும் 10,000 ரூபாய் தான் மிச்சி இருக்கு. ஐயோ, இனிமே என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. மனோஜ் முத்துவோட ரூமுக்கு போறாரு. யாருமே இல்லாத நேரம் பார்த்து முத்து ரூமுக்குள்ள போக வேண்டியதுதான். மாடியில ரூம் கட்ட வச்சிருக்கிற பணத்தை எடுத்தா தான் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும். என்னடா மனோஜ், என் ரூம்ல என்ன புதையலா தேடுற? உன் ரூம்னு நினைச்சு மாத்தி வந்துட்டியா, இல்ல வழக்கம் போல ஆட்டைய போட வந்தியா? டேய் முத்து, அது வந்து என் ரூம்னு நினைச்சு தவறா உள்ள வந்துட்டேன்டா. டேய், நீ இவ்ளோ நேரத்துக்கு என் ரூமுக்கு வர்ற ஆளே கிடையாதுடா. என்ன மொழி பொழிக்கிறாய் பாரு. வெட்டடியில பணத்தை தேடுனியா? இல்லடா முத்து, நான் சும்மாத்தான் உள்ள வந்தேன். டேய், நீ எப்போ எங்கே கையை வைப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. மாடியில ரூம் கட்டுறதுக்காக சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணம் இது. உன் கடைக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லாம அலையிறன்னு எனக்கு செய்தி வந்துடுச்சு. டேய் முத்து, எனக்கு ரொம்ப அவசரம்டா. கொஞ்சம் பணத்தை கொட, அப்புறமா தந்துடுறேன். உனக்கு கடன் கொடுக்க நான் என்ன பைத்தியக்காரனாடா? இந்த முத்து உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த பணத்துல உன் கைப்பட முடியாது. ஒழுங்கா இடத்தை காலி பண்ண. டேய் முத்து, இவ்வளவு பிடிவாதமா இருக்காதடா. கிளம்புடா முதல்ல. இனிமே என் ரூம் பக்கம் வந்த அவ்வளவுதான். முத்து பணம் தரலன்னு மனோஜ் சிட்டிய பாக்க போறாரு. சிட்டி, எனக்கு எப்படியாவது அந்த ரோகிணி கிட்ட இருந்து விடுதலை வேணும். அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஒரு பேப்பர்ல கையெழுத்து வாங்கி தரணும். நீ கேட்கிற பணத்தை நான் தர்றேன். சரிடா மனோஜ், உன் வேலையை முடிச்சு தர்றேன். ஆனா இதுக்கு 10 லட்சம் ஆகும். முக்கியமா இந்த விஷயம் அந்த முத்துவிற்கு தெரியக்கூடாது. முத்துவிற்கு தெரியாது சிட்டி. நீ எப்படியாவது அந்த பேப்பர்ல கையெழுத்து வாங்கிடு. சிட்டி ரோகிணியோட வீட்டுக்கு போறாரு. என்ன ரோகிணி, என்கிட்ட வாங்கின பணத்துக்கு வட்டியும் வரலை, அசலும் வரலை. மனோஜ், என்னடானா உன்கிட்ட விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு தர சொல்லி 10 லட்சம் தர்றேன்னு சொல்றான். பேசாம கையெழுத்த போட்டுட்டு ஒதுங்கிடு. சிட்டி, மனோஜை பற்றி உனக்கு தெரியாது. அவன் ஒரு பைசா கூட உனக்கு ஒழுங்கா தரமாட்டான். அவன் உன்கிட்ட 10 லட்சம் தர்றேன்னு சொன்னா நீ அவன் கிட்ட 20 லட்சம் கேளு. அவன் தரமாட்டான்னு எனக்கு தெரியும். என்னடி சொல்ற? 20 லட்சமா? ஆமா. என்னை இந்த வீட்டுக்குள்ள வரவிடாம பண்ண அவனால முடியாது. நான் இந்த வீட்டு வாரிசு வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். என் மாமியார் என்னைக்கு போவாங்களோ அன்னைக்கு இந்த வீட்டோட அதிகாரத்தை நான் எடுப்பேன். ரோகிணியின் அம்மா கேக்குறாங்க, ஏண்டி கல்யாணி, அந்த மாப்பிள்ள உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்றாரு. நீ இந்த வயித்துல இருக்கிறத வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? கிரிஷ் பத்தியாவது நினைச்சு பாத்தியாடி? அம்மா, கிரிஷ் நல்லா இருக்கணும்னா நான் செய்யறத செஞ்சாதான் முடியும் அம்மா. என் மாமியார் கொஞ்ச காலம் தான், அப்புறம் நான் தான் அந்த வீட்டுக்கு அதிகாரியாக போறேன். ரேகாவோட அப்பா ரேகா கிட்ட, அம்மா ரேகா,
என் உடம்பு ரொம்ப பலவீனமாயிடுச்சுமா. இனிமே என்னால இந்த ஃபைனான்ஸ் தொழிலை கவனிக்க முடியாது. நீயும் உன் புருஷன் சத்யாவும் தான் இத பாத்துக்கணும். நீ என் கூடவே இருந்துடுமா. அப்பா, நீங்க இப்படி பேசாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நாங்க 2 பேரும் உங்க தொழிலை பார்த்துக்கிறோம். இல்லைமா, நான் மேலதான் அதிக பாசம் வச்சிருந்தேன். நீ என்கிட்டயே வந்துடுமா. இந்த பைனான்ஸ் எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ. சீதா சத்யா கிட்ட. சத்யா இங்க வாடா. நான் டாக்டர் கிட்ட விசாரிச்சுட்டேன். என்னடி சீதா ஆச்சு? மாமாவுக்கு என்ன உடம்புக்கு? டேய், அவருக்கு உடம்புக்கு ஒண்ணுமே இல்லைடா. பொண்ணு தன் கூடவே இருக்கணும்னு இப்படி நாடகம் ஆடுறாருன்னு டாக்டர் சொன்னாருடா. என்னது நாடகமா? இரு, நான் ரேகா கிட்ட பேசுறேன். ரேகா, உங்க அப்பாவுக்கு ஒரு நோயும் இல்லை. இதெல்லாம் உன்னையும் என்னையும் அந்த வீட்டுக்கு வர வச்சு நம்மளை சொந்த குடும்பத்துல இருந்து பிரிக்க போடுற நாடகம். சீதா டாக்டர் கிட்ட விசாரிச்சு சொல்லிட்டா. நீ வா, வீட்டிற்கு போலாம். சத்யா, என் அப்பாவை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? சீதா சொன்னா உடனே நம்பிடுவியா? அவளுக்கு நம்ம குடும்ப பொண்ணா இருக்கிறது பிடிக்கல. ரேகா, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுடி. டாக்டர் சொன்னதைத்தான் சீதா என்கிட்ட சொன்னா. 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போற உன்னை கோடிக்கணக்கான ஃபைனான்ஸ் தொழிலுக்கு முதலாளி ஆக்கலாம்னு என் அப்பா நினைச்சா அத தப்பா பேசுறியா? உன்னை விட எனக்கு என் அப்பா தான் முக்கியம். ரேகா, நீ பண ஆசையில கண்ணு மண் தெரியாம பேசுற. உன் அப்பா ஆடுற நாடகம் உனக்கு புரியலையா? சத்யா, என் அப்பாவை பத்தி தப்பா பேசாத. நீ இங்கிருந்து கிளம்பு. சரிடி, உண்மை தெரியாம நீ அங்கேயே இரு. நான் வீட்டுக்கு போறேன். சிந்தாமணி ரேகா கிட்ட. பார்த்தியா ரேகா, உன் புருஷன் உன்னை விட்டுட்டு எப்படி போறான்னு? நீ இங்கேயே இருடி அம்மா, நாம பாத்துக்கலாம். சத்யாவோட வீட்ல சத்யாவோட அம்மா. என்னடா சத்யா, தனியா வந்துட்ட? ரேகா எங்கேடா? அவ அங்கேயே இருக்க போறாளாமா. அவங்க அப்பா ஆடுற நாடகத்தை நம்பிட்டு என்ன வேண்டான்னு சொல்லிட்டா. சத்யா, என்னடா பேசுற? இரு, நான் ரேகாவுக்கு போன் போடுறேன். என்ன அண்ணி, எதுக்கு போன் பண்ணிருக்கீங்க? ரேகா, என்னமா ஆச்சு? சத்யா தனியா வந்துட்டான்னு அம்மா சொல்றாங்க. நீ வீட்டிற்கு வரலையா? நான் வரலை அண்ணி. எங்க அப்பா இவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்காரு. அவரோட தொழிலை விட்டுட்டு நான் ஏன் அங்க வரணும்? சத்யாவுக்கு புத்தி இருந்தா இங்க வரட்டும். ரேகா, சத்யா உன்னை எவ்வளவு விரும்புறான்னு உனக்கு தெரியாதா? இப்படி பேசாதம்மா. அண்ணி, எனக்கு இனிமே போன் பண்ணாதீங்க. டேய் சத்யா, நீ ரேகா கூடவே போயிருடா. அவளுக்கு புரிய வச்சு கூட்டு வாடா. சரிங்கக்கா, நீங்க சொல்றதுக்காக நான் போறேன். ரேகாவோட வீட்ல. ரேகா சத்யா கிட்ட. சத்யா, பாத்தியா, கடைசி வரைக்கும் எங்க வீடுதான் முக்கியம்னு வந்துட்டல்ல. இங்க பாரு ரேகா, நான் உன் மேல இருக்கிற ஆசையில வரலை. மீனா அக்காவும் மாமாவும் தான் என்ன போன் பண்ணி உன் கூட இருக்க சொன்னாங்க. அதான் வந்தேன். ரேகா, இங்க வாடி, தனியா பேசணும். என்னம்மா? உன் புருஷன் இங்க வந்துட்டான். ஃபைனான்ஸ நல்லபடியா பாத்துக்கோங்க. ஆனா அந்த முத்து மீனா குடும்பத்து கூட மட்டும் சேர விடாத. ஆமாமா, அந்த சீதா வந்த நேரமே சரியில்லை. மீனாவுக்கும் உடம்பு சரியில்லாம போச்சு. எங்க அப்பாவுக்கும் இப்படி ஆயிடுச்சு. என்ன ரேகா, தனியா நின்னு என்ன பேசுறீங்க? எங்க அம்மா நம்ம நன்மைக்காகத்தான் பேசுறாங்க சத்யா. உங்க அம்மா என்னைக்குமே என் குடும்பத்துக்கு குடைச்சல் கொடுத்துட்டேதான் இருப்பாங்க. என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசாத சத்யா. இதுக்கு இடையில ஸ்ருதி ரவி கிட்ட சொல்றாங்க. ரவி, மாமாவும் அத்தையும் எவ்வளவு ஃபீல் பண்றாங்க பாத்தீங்களா? பேரனோ பேத்தியோ பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமா சுருதி, ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலையில என்ன பண்றதுன்னே தெரியலையே. நாம ஏன் யோசிக்கணும் ரவி? நாம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம். நாம ஒரு குழந்தையை பெத்துக்கிட்டா வீடே சந்தோஷப்படுமே. சுருதி, உண்மையாவா சொல்ற? உனக்கு சம்மதமா? ஆமா ரவி, இவ்வளவு பேர் சந்தோஷப்பட போறாங்கன்னா நாம ஏன் தயங்கணும்? விழா அரங்கத்துல ஒருங்கிணைப்பாளர் முத்துசார் மீனா மேடம். உங்க வேலை உண்மையிலேயே அற்புதம். இந்த அளவுக்கு நேர்மையா நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இது உங்களுக்கான 20 லட்சம் ரூபாய்க்கான பணம். இனி வரப்போற எல்லா பெரிய ஆர்டர்களும் உங்களுக்கு தான். ரொம்ப நன்றி சார். நேர்மையும் உழைப்பும் இருந்தா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும்னு மீனா அடிக்கடி சொல்லுவா. அது இன்னைக்கு உண்மையாயிடுச்சு. ஆமாங்க, நம்ம உழைப்புக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும். அண்ணாமலை வீட்டுல முத்து சொல்றாங்க. வாங்கப்பா, வேலை செஞ்ச எல்லாருக்கும் கணக்கு பார்த்து சம்பளத்தை கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி முத்து தம்பி. கரெக்ட் நேரத்துல பணத்தை கொடுத்துட்டீங்க. நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களை நாம நல்லா பாத்துக்கணும் பண்ணி. விஜயா இதை பாத்துட்டு நினைக்கிறாங்க. அடிப்பாவே மீனா, கார் ஓட்டுறவன்னு ஏளனமா நினைச்சு குத்துவை வச்சுக்கிட்டு லட்சக்கணக்கில் பணத்தை புரட்டாளே. இவனுங்களுக்கு என்ன திடீர்னு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு. அதான் மாடியில பெரிய ரூம் கட்ட போறாங்களா? என் புள்ள மனோஜ் கடனாளியா நிக்கிறான். இவங்க சொகுசா வாழ போறாங்களா? பாட்டி, ஏய் விஜயா, என்னடி பண்ற? வீட்டிற்கு வந்த சொந்தக்காரங்களுக்கும் விருந்தாளிகளுக்கும் சாப்பாடு போட்டியா இல்லையா? சும்மா உட்கார்ந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்க. அட போங்க அத்தே. நீங்க யாரு விருந்தாளி? எனக்கு மகள்கள் மருமகள்கள் இருக்காங்க. பழைய கதை எதையும் ஞாபகம் வச்சுக்காம இந்த வம்புக்கு இழுக்காதீங்க. எனக்கு வயசா இருக்கலாம் விஜயா, ஆனா கண்ணு நல்லா தான் தெரியுது. ஒழுங்கா போய் எல்லாருக்கும் சமையல் பண்ணு.
இல்லைனா உன்னை வீட்டை விட்டு விரட்டிடுவேன். ஏய் விஜயா, அம்மா சொல்றாங்கல்ல, பேசாம போய் சமைக்கிற வேலையை பாரு. ஹம், இந்த வயசான காலத்திலயும் என்னை போட்டு வதைக்கிறாங்கப்பா. பாட்டி, என்னை ஞாபகம் இருக்கா பாட்டி? யாருமா நீ? புதுசா இருக்க? விடு மீனா, பாட்டிக்கு பழைய நினைவெல்லாம் மறந்து போச்சு. அண்ணாமலை. யாருடா இந்த பையன்? நம்ம வீட்டு மாடியில வந்து புதுசா வீடு கட்டுறான். அம்மா, இவன்தான் உங்க பேரன் முத்து. நீங்களே கையில தூக்கி வளர்த்த பையன்மா. அப்படியா? எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையேடா. சரி சரி, எல்லாரும் சாமி கும்பிடுங்கப்பா. மீனா திடீரென மயங்கி கீழே விழுறாங்க. மீனா, மீனா, என்னாச்சு உனக்கு? கண்ணை திறந்து பாரு மீனா. டேய் முத்து, சீக்கிரம் தூக்குடா, தண்ணி தெளிக்கடா. என்ன ஆச்சு இவளுக்கு திடீர்னு? இருக்க, நான் உடனே டாக்டருக்கு போன் பண்றேன். டாக்டர் மேடம், மீனா அக்காவுக்கு என்ன ஆச்சு? யாரும் பயப்பட தேவையில்லை. ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன டாக்டர் சொல்றீங்க? மீனா அக்காவிற்கு என்னாச்சு? மீனா கர்ப்பமா இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு 3 மாசம் நடக்குது. என்னது, மீனா மாசமா இருக்காளா? இப்பதானே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க. அம்மா, யார் எங்கே போனாலும் சரிதான். கடவுள் நம்மளுக்கு இதான முடிவு பண்ணிட்டாருன்னா அதுதான் நடக்கும். நாங்க மருத்துவம் படிச்சிருக்கோம், ஆனா எங்களையும் தாண்டி கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் உருவாக்கினதுதான் இது. நான் கிளம்புறேன். டேய் முத்து, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஏப்பா, எனக்கு அதை சொல்லி புரிய வைக்க முடியலப்பா. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா டாக்டர் சொன்னதை நம்பவே முடியலையேப்பா. டேய், முதல்ல வாடா, நாம ஆஸ்பத்திரிக்கு போய் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிப்போம். டாக்டர், அம்மா மீனா மாசமா இருக்கான்னு சொன்னாங்க, அது உண்மையா அம்மா? ஆமாங்கய்யா, மீனா கண்டிப்பா கர்ப்பமா தான் இருக்காங்க. இப்போ 3 மாசம் நடக்குது. ஆமா, அக்கா உண்மையாவே மாசமா இருக்கா மாமா? மீனா, நாம அப்பா அம்மாவாக போறோம் மீனா. ஆமாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. டேய் முத்து, என் வேண்டுகோள் நிறைவேறிடுச்சுடா. நான் உடனே குலதெய்வம் கோவிலுக்கு போகணும்டா. என் நேர்த்திக்கடனை செலுத்திட்டு வருவேன். சரிங்கப்பா, நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்கப்பா. என் குடும்பத்துக்கு இனி எல்லாமே நல்லதாதான் நடக்கும். கடவுளுக்கு ரொம்ப நன்றி.